தமிழ்நாட்டு வேர் ஊன்றி இருந்த போதை கலாச்சாரத்தினை ஒழிக்க மாவட்டம் தோறும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவை உருவாக்கியது. கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் பொதுமக்களின் அன்றாட வாழ்விற்கு இடையூறாக அமைந்திருந்து 717 சில்லறை விற்பனை மதுபான கடைகளை மூடியது. எங்கிட்டு ஒழிச்சிய? என் தம்பி மதுரமுத்து மதுவை ஒழிச்ச மாதிரியா? நீங்கள் முதலமைச்சராக நான் என்னங்க பண்ணுவீங்க? மதுவை ஒழிச்சிருவேன். எப்படி ஒழிப்பீங்க? இப்படி கேட்பீங்கன்னு தான் அந்த வரங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஒழிச்சு வச்சுருவார். வாய்க்கிட்ட ஒழிக்கிறது இல்லை. இவங்க பண்ணுற சேட்டை பாருங்களேன். போதைப்பொருள் ஒழிப்புக்கு ஒரு விழிப்புணர்வு தொடர் ஓட்டம். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, ஓடி ஒழிக்கிறது இல்லை, போதைப் பொருளை தேடி ஒழிக்கணும். இப்போ ஓடுனீங்க முதல்ல 3 கிலோமீட்டர் ஓடுகிற ஒரே முதலமைச்சர் 12 கிலோமீட்டர் ஓடுவேன். ஓட விட என்னோட டேய் என் தம்பி பாலாட்ட கேளு. எல்லாரும் ஒய்எம்சிக்குள்ளே ஓடுறான், ஒய்எம்சியை சுற்றி ஓடுறான்டா கருவாப்பையம்மா. அப்படி போய் கேளுங்க. ஏய் இதெல்லாம் ஒரு பெருமை. போதை பொருளை ஒழிஞ்சிருச்சா? ஓடுனீங்க, ஒழிஞ்சிருச்சா? போதை என்பதற்கான வரையறை என்ன? மாண்புமிகு முதல்வர் அவர் ஜோசப் விஜய் வரையில் போதை என்பது போதைப் பொருளுக்கானது என்ன? திடப்போதை. கொக்கைன், கஞ்சா, அபின், மெத்தப்பட்டமேன், அப்புறம் வேறு என்ன இருக்குது? அபின், குட்கா, இதெல்லாம் தான் போதைப் பொருள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் இந்த தெருவுக்கு திறந்துருக்க டாஸ்மார்க், அதில் விற்கிற பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின், இதெல்லாம் கரும்புச்சாரா இல்லை பழச்சாரா இல்லை கோயிலில் கொடுக்குற புனித நீர் தீர்த்தமா? அது என்ன பேர்? அது எப்படி? முழுக்க பேருந்து நிலையங்கள் முழுக்க பதாகை. மக்கள் காசை வீணடிக்க மாட்டார். அதில் வச்சிருக்காப்புல 717 சில்லறை மதுக்கடைகளை மூடியது வெற்றி தமிழகம், வெற்றியை நோக்கி தமிழகம். அப்படி சிரிச்சு உட்கார்ந்துருக்காப்புல. இதைத்தான் அவர் பண்ணாப்புல. அவர் என்னன்னா, நான் முதல்வன். செப்டம்பர் 16 குடும்பத் தலைவிக்கு 1000 பூ கட்டுற ஒரு அம்மா, பாத்திரம் தைக்கிற அம்மா படத்தில் இருக்கு. நான் தினம் திரும்பி பார்த்தே போவேன்ல. நான் வேறு புதுச்சேரியிலேருந்துல வரணும். தினம் உள்ள தெருவில் பூரா பார்க்குறேன். நிறைய பேருந்து கிடக்கிறேன்ல, பேருந்து நிலையங்களை பார்ப்பேன். அவர் அப்படியே உட்காந்துருப்பார் ஐயா. இப்போ இவர் உட்காந்துக்கிட்டு இவர் இப்போ இருங்க வரேன். அப்புறம் சிங்கப்பெண் பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு படை, அதுக்கு ஒரு விளம்பரம். அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அதுதான் சட்டசபையில் பேசிட்டீங்க, சொல்லிட்டீங்க. செய்தி நாளேடு முழுக்க, தொலைக்காட்சி முழுக்க வந்துருச்சு, மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அதுக்கு இவ்வளவு கோடிகளை செலவழித்து தெருவா விளம்பரம் இதுக்கு? இதுதான் செய்தி விளம்பர அரசியல். இவங்க ஒன்லி ரீல்ஸ் தான், நோ ரூல்ஸ். ரூல் பண்ணுறதில்ல, ரீல் தான். இன்னைக்கு என்ன போடலாம்? பேருந்தில் போகலாம். பேருந்தில் அதுக்கு தான் போக்குவரத்து துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்கீங்கள, தமிழன் விஜய் பார்த்திபன். பேரை வச்சுக்கிறான், கில்லி சரத்குமார், திருப்பாச்சி வெட்டர்வால், எதே ஒன்று வச்சுக்கிறது. பேரை வச்சுக்கிட்டு சூப்பராயன், அப்படி எதோ ஐயா வச்சுக்கிற மாதிரி எதே வச்சுக்கிறது. அவன் இந்த சரத்குமாருங்கிற அவன் எப்படிப்பட்ட வீரன்? அது கிள்ளி சரத்து அதெல்லாம் அவங்க சமாளிக்கிறாங்க. எல்லாத்தையும் சரி பண்ண நினைக்கிறாங்கடா. ஆமாம் தவறுங்க அப்படின்னு சொல்லி அதை திருத்திக்கிறது கிடையாது. தவறு தான், இனிமேல் இல்லை அப்படின்னு சொல்லணும்ல. விளையாட்டு போட்டி கிரிக்கெட்டு ஐபிஎல் பார்க்க போகிறாரு. சரி போகிறாரு. குழந்தைக்கு உடம்பு முடியல. எவனாவது நல்ல தகப்பன் உடம்பு முடியாத குழந்தைய தூக்கிட்டு, சின்ன குழந்தைய தூக்கிட்டு ஐபிஎல் பார்க்க போகணும். இவனுக்கிட்ட இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்குறிய அமைச்சர் பதவி, அவன் என்ன வெங்காயத்தில் நிர்வாகம் பண்ணுவான்? ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருக்க தகுதியற்ற ஒருவனை எப்படா நீ மந்திரி ஆகுறீங்க? எப்படி மந்திரி ஆகுறேன்? மாத்திரை கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்குது, உடல்நிலை சரியில்லை என்றால் வீட்டில் குழந்தைய வச்சு பார்த்துருக்கணும். அப்படியே நான் ஐபிஎல் பார்த்தா தான் உயிரோடு இருக்கணும்னா வீட்டில் தொலைக்காட்சியில் பாரு. அங்கே கூட்டி கொண்டு போய் மாத்திரையை ஒரு இதில் வச்சு, அது எது கடனட்டையில் இப்படி நசுக்கிறாப்புல. பின்னாடி ஒரு பொம்பளை குழந்தை உடம்பு முடியாத குழந்தைக்கு மாத்திரை நசுக்கா, பின்னாடி ஒரு பொம்பளை திருத்தி அதை எவனா எடுத்துக்கிட்டு 500 ரூபா இதுக்கு கையில் வருது. மாத்திரை நசுக்கிறதுக்கு 500 ரூபாய்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த மாத்திரையை ஏன் நான் பொடியாக நசுக்கிற? தண்ணியில் போட்டு குழந்தைக்கு கொடுக்க. மாத்திரையை அப்படியே போட்டாலே கரைஞ்சிருமே, எதுக்கு நசுக்கிற? டேய் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டு உன்னை தெரியாதா? அது தெரியுதுலடா. உங்களுக்கு முன்னாடியே 15 வருஷமாக இங்கே இருக்குண்டா, என்னை தெரியாமல் எப்படி இருக்கும்? அது கேட்குறது. அது அது வந்து அவர் கொடுக்குறாரு, இப்படி நசுக்கி போடுறாப்புல.
இப்போ வழக்கு போட்டு சீமான் கெடுத்து விட்டாப்புல. டேய், நாட்டே கெடுத்து வச்சிருக்காடா, நாட்டே கெடுத்து வச்சிருக்கீங்க நீங்கள். காப்பாற்ற போராடுறோம்டா, கேள்விதான்டா கேட்குறோம். உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம்டா, மாண்புமிகு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களுக்கு முன்னாடி நிற்கிற சீமானுக்கு இருக்கிற வித்தியாசம் ஒன்று தான். இவன் என்ன செய்வான்னு கேளு. இவன் என்ன செய்வான்னா உண்மையை சொல்லுவான். கடன் இவ்வளவு இருக்குது, வட்டியே 1,00,000 கோடிக்கு மேலே வருது, நம்ம இவ்வளவு சிரமம் இருக்குது, அதனால கொஞ்சம் பொறுங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாரு, படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத 70 லட்சம் இளைஞர் இருக்கான், கிட்டத்தட்ட 1 கோடி. இப்போ நான் என்ன செய்வேன், பிரபாகரன் மகன் என்ன சொல்லுவேன், காமராஜரனுடைய பெருந்தலைவனின் பேரன், வஉசியின் வாரிசு, தெய்வத் திருமகன் முத்துராமலிங்க தேவரின் பேரன், தீரன் சின்னமலையின் வாரிசு, அயோத்தியாசர் ரெட்டமலை சீனிவாசனுடைய பேரன், நான் என்ன சொல்லுவேன்னு கேளு. சிங்காரவேலர் ஜீவானந்தத்தின் பேரன் என்ன சொல்வேன்னா, படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு, இளைஞர்களுக்கு வேலை தாரேன், அரசு வேலை தாரேன். அது எந்த வேலைன்னு கேட்காத, வேலை தர்றேன், உனக்கு வேலை தர்றேன். இது நான். நீங்கள்லாம் வேலை இல்லாத இளைஞருக்கு 4000 தர்றேன். ஒரு தலைவன் என்பவன் நிலையான தீர்வை நோக்கி நகர்த்தணும்டா. அதான்டா கனவு, அதான் விஷன், அதான் ட்ரீம். ஒரு தொலைநோக்கு இருக்கணும். நான் வேலை தர்றேன். எப்படி தெரியும்? டாக்டர் இவ்வளோதான்டா இருக்குது. அடே, ஐஏஎஸ்ஏ மொத்தம் 7500 இந்தியா முழுமைக்கு எவ்வளோ? 5800 300 இவ்வளோதான்டா ஐஏஎஸ். ஐபிஎஸ் எவ்வளோடா? 7000 எவ்வளோடா? முதல்ல எவ்வளோடா? ஒரு 7500 7800 8000 இருக்கும். இவ்வளோதான். நான் எல்லாம் ஐபிஎஸ் சோறு அது எங்கள் ஆத்தா அப்போ தான் ஊற்றணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த பணிகள் அப்படியே இருக்கட்டும். இதோடு ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், வேளாண்மை செய்தல், இதையெல்லாம் அரசு பணியாக மாற்றிவிட்டால் கூடுதலாக வேலை வாய்ப்பு வாழ்விடத்தில் கிடைச்சிடும். இப்போ உதாரணமாக ஒரு சிக்கல் பாரு, இந்த கறிக்கோழிக்காரன் போராட்டம் நடத்துறதுக்கு தயாராக இருந்தான். ஏன்னா வெளியிலிருந்து வர்றவன் கூடுதலாக இறைய கொடுத்து எடையை கூட்டி தள்ளிடுறான். இங்கே அது வரும்போதே எல்லாம் போய் இங்கே நிற்கும்போது அங்கே ஏற்றுறதுல இருக்க இடம் இங்கே இறக்கும்போது இருக்கல. நான் போராட்டம்னு நான் என்ன கேட்குறேன், நீ என்ன மயத்துக்கு அங்கேருந்து ஏற்றுற, நீ இங்கே வளர்க்க வேண்டியதானே? அப்போ திங்கிறதுக்கு லக் பீஸ். அப்போ என்ன சொல்லணும்னா, இந்த பலகையை தேய்க்கிறதுக்கு எங்கள் ஒரு உப்பு காய்தான் வச்சுருப்பான். நீ தானே இந்த ஆடு மாடு வளர்க்குறது அவமானமாக பேசினவன் தம்பி, இந்த வலையொலியில் இருக்குன்னா குறித்து வச்சுக்கணும். தோற மகளே, குறித்து வச்சுக்கணுமா? டே, அவனை இவன் தான் அப்பா, கொண்டாப்பா நாக்கப்படுறாங்க, இழுத்துக்கடா நல்லா தேய்ச்சி இருட்டு ரூமுக்குள்ளே போட்டு 1 வாரம் அண்ணன் தண்ணி சோறு இல்லாமல் போட்டு உன்னை கொள்ளலாம் பார்த்துரு. நீ வருது ஆடு மாடு போய் சொல்லுவாடு. டேய், உனக்கு மேய்க்க வைக்க இருந்தால் வெளில போடா நாயே. சீனக்காரன் 1 லட்ச ரூபாய் மாதம் சம்பளம், ஆடு மேய்க்க எனக்கு ஆட்கள் தேவைன்னொன்னா பல ஆயிரக்கணக்கில் விண்ணப்பிச்சுட்டான். நான் கேட்டேன், சீனாக்காரன் சொன்னால் ரசிக்கிற, சீமான் சொன்னால் சிரிக்கிறியே, ஏண்டா உனக்கு என்னடா பிரச்சனை? ஆள் தான் பிரச்சனை. இப்போ என் தம்பி துறை சொல்கிறான்ல, நானே